நாட்டோடைய சொத்துல வந்து பங்கு இருக்கும் அப்படின்னா அதில் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி மன்மோகன் சிங் பேசினதா வந்து சுட்டி காட்டுறாரு முன்னாள் பிரதமர். ஸோ அதை வந்து காங்கிரஸ் போய் அப்படிங்கிறீங்க, அப்போ என்னதான் உண்மை? பொறுப்பற்ற, நாகரீகமற்ற, மனிதாபிமானமற்ற, மிருகத்தனமான பேச்சு இல்லையா நரேந்திர மோடியுடைய பேச்சு? யாருக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு தெரியுதா மன்மோகன் சிங்? இந்த குஸ்பேட்டோனா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். யாரை நீ பார்த்து வந்தேரிகள் என்கிறாய்? யாரை ஊடுருவல்காரர்கள் என்கிறாய்? உங்களுடைய அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, சாதிய கொடுமையை பார்த்து, உங்களுடைய அழிச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் பார்த்து, நீ தொட்டாலே திட்டு, பார்த்தாலே திட்டு, நீ கிட்ட நின்னா திட்டு, மலத்தை விட பன்றி மறுப்பதனாலும், கோழிச்சிறையின் காற்றினாலும், சூத்திரம் தீண்டுவதனாலும், அரசனும் பதார்த்தமும் தீட்டாகிறான் என்று நீ அசிங்கப்படுத்தினால நான் ஒரு காலகட்ட சூத்திரம் தான் இருந்திருப்பேன். என் கலரை பார்த்தா தெரியல உங்களுக்கு. நான் என்ன பண்ண, உன்னுடைய இந்த இழிநிலை இருந்து வெளிப்படணும்னு லிபரேட்டட் சொல்ல நான் முஸ்லீம் ஆயிட்டு வந்தேன். என்ன இன்ஃபில்ட்ரேட்டர்னு சொல்றேன்? நீ இன்ஃபில்ட்ரேட்டர். உனக்கு வரலாறு உண்டு. ஆரிய அடிமை நீ வந்து கைபர்புலம் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு உள்ளே வந்த நீங்கள் எங்களை பார்த்து இன்ஃபில்ட்ரேட்டர் என்பதா? நாங்கள் இறக்குமதி செய்து கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம். திருடன் அறிவிப்பதை போல இரவோடு இரவாக டிமானிடைசேஷனை 4 மணி நேர கேப்ல அறிவிச்சிங்க. நாங்க எங்க தாலியெல்லாம் வச்சு தானையா குடும்பம் நடத்தணும். அப்ப எங்க போச்சு தாலியுடைய புனிதத்துவம்? கொரோனா நேரத்தில் மக்கள் செத்தார்களே, அவங்க தாலிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? 700 விவசாயிகளுடைய தாலிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? லக்கிம்பூர் கேரள ஏற்றி கொண்டீங்களே 5 விவசாயிகளுடைய தாலிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்படி இத்தனை பேருடைய தாலி அறுத்து விட்டு தாலிக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறீர்கள். பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற காங்கிரஸ் உடைய குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி ஒரு பதில் சொல்றாரு. ஹஜ் இடஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கிறோம், முத்தலாக் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. என் பொழப்புக்கு வழி சொல்லு, என் சோத்துக்கு வழி சொல்லு, என் அன்றாட வேலைக்கு வழி சொல்லு, என் சமூகத்துக்கு வழி சொல்லு, எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வழி சொல்லு, எங்களுக்கு முன்னேறத்துக்கு வழி சொல்லு. பட்ட பகலில் எங்கள் யான்வாபி மசூதியை பறித்து வைத்துக் கொண்டு அதில் 2 பாதியா பிரித்து வச்சுக்கிட்டு ஒரு பாதியில் சர்வே பண்றோம், இன்னொரு பாதியில் வேணா நீங்க போய் தொழுதுக்குங்க என்று நீங்கள் சொல்லவில்லையா? எங்களுடைய அலகாபாத் என்பது முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் இந்த இந்தியாவை ஆண்டார்கள் என்கின்ற ஆளுமைக்கான அடையாளம் அலகாபாத் என்பது. அதை பிரயாக்ராஜ் என்ற எங்கள் அடையாளங்களை நீங்கள் மாற்றவில்லையா? எங்கள் பெயர்களை மாற்றவில்லையா? எங்கள் சாதனைகளை மாற்றவில்லையா? எங்கள் மசூதிகளை இடிக்கவில்லையா? எங்கள் பெண்களை கற்பழிக்கவில்லையா? எங்கள் பொருளாதாரத்தை தடுப்பதற்காக முஸ்லிம் கடைகளில் எவனுமே பொருள் வாங்கக்கூடாது என்று டெல்லியிலே உங்களுடைய எம்பி பட்டவர்த்தனமாக பேசவில்லையா? படிக்க சென்ற பெண்களிடத்தில், இஸ்லாமிய பெண்களிடத்தில் ஒரு துண்டு போறதுனால உங்களுக்கு என்னடா ஆயிடப்போகுது? படுபாவிகளா, ஒரு தலையில ஒரு துண்டு போட்டு மாட்டுறதுனால யூனிஃபார்மே போயிருச்சுன்னு அப்படியே வாயில வயிற்றுல அடிச்சுட்டு அழுதிங்களே. ஒரு வருடம் போல தன்னுடைய வாழ்க்கை இழந்தாலே ஒரு பெண், அதுக்கு காரணம் நீங்கள் இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரே ஒரு பொம்பளை பின்னால, முஸ்கானுங்கிற ஒரே ஒரு பொண்ணு பின்னால் நீங்க ஓடலையா? இதையெல்லாம் எங்களுக்கு பண்ணிட்டு நீங்க ஹஜ்ஜி சீட்டு கொடுத்தா என்ன, இனி வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா எங்களுக்கு என்ன சார்? இங்கே மோடி என்ன பேசுகிறார்? காங்கிரஸ் உங்களுடைய எஸ்சிஎஸ்டிகளே உங்களுடைய ரிசர்வேஷனை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்பாவி மக்களுக்கு என்னங்க புரியும்? எஸ்சிஎஸ்டிஸ் வந்து முஸ்லீம்களும் எஸ்சிஎஸ்டிஸும் சரிசமமா அல்லது கொஞ்சம் மேலே கீழே இருக்கிறாங்க. சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. ஆக மொத்தம் கீழே இருக்கிறது நாங்கள் தான். நாங்கள் 3 பேர் தான் கீழே இருக்கோம். எஸ்சிஎஸ்டி முஸ்லீம்ஸ் 3 பேர் கீழே இருக்கோம். எங்களுக்குள்ளேயே வந்து சண்டையை மூட்டி விட்டா என்ன நடக்கும்? நாங்களே படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறோம். எஸ்சிஎஸ்டிஸ் நாங்கள் பிரதமரே உங்கள் ரிசர்வேஷன் கொடுப்போம், நாங்கள் அதெல்லாம் நீங்கள் படிச்சு வரலாம், அதெல்லாம் முஸ்லீம் பிடிங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டுப்பா காங்கிரஸ். நம்பிடுவாங்க. அவன் ஒரு பொய்யை பேசக்கூடிய பிரதமரை பெற்றிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, வட மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடக்க போது, பிரச்சாரங்கள்லாம் சூடு பிடிச்சிருக்கு. அதில் பிரதமர் மோடி பேசுகிற சில விஷயங்கள் வந்து சர்ச்சையாக இருக்குது. நாட்டோடைய சொத்தில் வந்து பங்கு இருக்கும் அப்படின்னா அதில் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி மன்மோகன் சிங் பேசினதா வந்து சுட்டி காட்டுறாரு முன்னாள் பிரதமர். ஸோ அதை வந்து காங்கிரஸ் போய் அப்படிங்கிறீங்க, அப்போ என்னதான் உண்மை? காங்கிரஸ்காரங்களும் சொல்ல வேண்டாம், பிஜேபிக்காரங்களும் சொல்ல வேண்டாம். இந்த ஹிந்து சொன்னது A fact check on Modi's controversial speech in ராஜஸ்தான் தலைப்பு போட்டு முந்தா நேற்று 2 வார்த்தையில் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். While one claim about Muslim bearing more children is, நிறைய சில்ட்ரனை வந்து அவங்க பெக்கிறாங்க, நிறைய பிள்ளைகளை பெக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெக்கிறாங்க அப்படின்னு மோடி சொன்ன ஒரு கிளைம் வந்து இஸ் எரோனியஸ், திட்டவட்டமாக எரோனியஸ், தவறானது. அடுத்தது another regarding a statement by மன்மோகன் சிங். மன்மோகன் சிங்கால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதாவது என்னது சொத்தை வாங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, வாஸ் டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரேட்டட். என் வார்த்தை இல்லை, இது ஹிந்து பத்திரிகையுடைய வார்த்தை. வாஸ் டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரேட்டட். இப்போ இங்கேருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். டெலிபரேட்டானா என்ன அர்த்தம்? வேண்டுமென்றே, திட்டவட்டமாக, வேண்டுமென்றே. டெலிபரேட்டாக ஒரு விஷயத்துக்கு வேணும்னே போய் செய்கிறது. டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரேட்டட். இப்படித்தான் இதை தப்பாக சொல்லணும் அப்படின்னு தப்பாக சொன்னது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் 2006 மன்மோகன் சிங் பேசிய பேச்சை தான் இவர் சொல்கிறார். அப்படி என்னதாங்க சொன்னார் மன்மோகன் சிங்? ஐ பிலீவ் அவர் கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் ஆர் கிளியர். ஐ பிலீவ் அவர் கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் ஆர் கிளியர்.
எல்லாருக்கும் ஒரே ப்ரையாரிட்டி தான், உங்களுக்கும் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்மளுடைய கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் என்ன இந்த தேசத்தில் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், வாட்டர் ரிசோர்சஸ், ஹெல்த், எஜுகேஷன், கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எசென்ஷியல் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், நீட்ஸ் ஆஃப் ஜென்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நம்முடைய கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ். இதான் பேசினார். நான் ஏன் கேட்குறேன்னா, ஒரு பாஜக காரனுக்கு தெம்பு திராணி இல்லை தான் உப்பு தான் போட்டு சாப்பிட்றான் சொரணம் இருக்குது அப்படின்னா அந்த 20 செகண்ட் வீடியோ போடக்கூடாது மன்மோகன் சிங். ஐ பிலீவ் அவர் கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் ஆர் கிளியர்லேருந்து ஆரம்பித்து பி ஃபிட்டட் வித்தின் தி ஓவரால் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு முடிகிற வரைக்கும் உள்ள அந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக போடு, அசிங்கப்பட்டுருவீங்க. ஏன்னா இப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்முடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி along with the programs for the upliftment of SC, STs, other backward classes, minorities and women and children. Along with the programs, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணணும், இவங்களெல்லாம் கொஞ்சம் தூக்கி விடணும். யாரை? SC, STஸு, மைனாரிட்டிஸு, பேக்வேர்ட் கிளாஸஸ்ஸு, விமென்னு, சில்ட்ரனு, இவங்களெல்லாம் தூக்கி விடணும். சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸை பற்றி பேசி முடிச்சாச்சு. இந்த கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ்லாம் நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. இப்போ அலாங் வித் இந்த மாதிரி வீக்கர் செக்ஷன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கும் நமக்கு பிளான்ஸ் வேணும். அப்போது வி வில் ஹேவ் டு டிவைஸ் இன்னோவேட்டிவ் பிளான்ஸ் டு என்ஷூர். சில பிளான்ஸ் மூலமாக நம்ம என்ஷூர் பண்ணணும். என்னது? தட் மைனாரிட்டிஸுக்கும் எல்லாம் போய் சேருது, பர்டிகுலர்லி முஸ்லீம் மைனாரிட்டி ஆர் எம்பவர்டு டு ஷேர் ஈக்குவிட்டபிளி இன் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதுதான் மோடி காட்டின ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னால் உள்ள வார்த்தை. இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, வளர்ச்சியுடைய பழங்கள் எல்லாருக்கும் கிடைக்குது. அதை அனுபவிக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் மாறி மாறி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான். யாரெல்லாம் அனுபவிக்கிறது இல்லை, SC, ST, மைனாரிட்டிஸ், விமென், சில்ட்ரன், இவங்களாம் அனுபவிக்க முடியாமல் இருக்குது. அப்போ இவங்களும் அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் வரணும். அதிலும் குறிப்பாக மைனாரிட்டிஸ் வரணும். மைனாரிட்டிஸ்லும் குறிப்பாக முஸ்லீம்ஸ் வரணும். மைனாரிட்டினா சீக் மைனாரிட்டி தான், ஜெயின் மைனாரிட்டி தான், புத்திஸ்ட் மைனாரிட்டி தான், கிறிஸ்டின்ஸ் மைனாரிட்டி தான், முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி தான். இந்த 4 பேர் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. முஸ்லீம் மட்டமாக இருக்கிறான். SC, STயை வந்து படித்தா ஐயத்தை காய்ச்சி ஊற்று, ஏகலைவன் கதையில் வந்து வில்லம்பு எழுதுறத தூரத்தில் வந்து கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு துரோணாச்சாரியிட்ட சொன்னால், எனக்கு என்னங்க இப்போ உங்களுக்கு குருதாட்சணை வேணும்னா கட்டவரில் கொடுறான்னு கிரிட்டிக்கலாக கேட்டான். இருந்தால் எனக்கு கட்டவரில் கொடுறான். அந்த மாதிரி படித்தால் ஐயத்தை காய்ச்சி வந்து அன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஏதோ 10 பைசாக்கு இவங்க முன்னேறி SC, ST கொஞ்சம் மேலே போயிட்டான், இவன் அதை விட கீழே இருக்கிறான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. SC, ST விட கீழே இருக்கிறான். ஸோ அதனால் ஒரு பொறுப்புள்ள பிரதமர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், நாட்டில் நல்ல டெவலப்மெண்ட்டுடைய ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்குது, எல்லாரும் அதை அனுபவிக்கணும். அது குறிப்பாக வந்து அதை அனுபவிக்க முடியாது அப்படின்னோ அல்லது அனுபவிக்க கூடாதுன்னு யாரையாவது ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா, அல்லது நம்மளாம் அதை அனுபவிக்கக்கூடாதுங்க அப்படின்னு எவனா ஒதுங்கி இருந்தான்னா அவனையும் கூட்டு வந்து கொடுங்க. அதுக்கு நம்ம வி ஷுட் டிவைஸ் இன்னோவேட்டிவ் பிளான்ஸ் கொடுத்து நல்ல நாடு டெவலப் ஆகிட்டு இருக்கு, அதில் போய் சேருங்கப்பா, அரசு பதவிக்கு வாங்க, கவர்மெண்ட்டில் போய் படிங்க, முன்னேறுங்க, நல்ல வேலை வாய்ப்பை வந்து எடுத்துக்கங்க, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம டெவலப் பண்ணணும். ஏன்னா தே மஸ்ட் ஹேவ் தி ஃபஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ். இதுதான் பாயிண்ட். ஏன்னா தே மஸ்ட் ஹேவ் தி ஃபஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ். அவர்களுக்கு நம்முடைய ரிசோர்ஸஸ், நம்முடைய தரவுகளில் நம்மக்கிட்ட இருக்கிற வளங்களில் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா அவன் தூரம் போயிட்டான். இதுதாங்க பேச்சு. எவ்வளோ அதிகம் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதனால இது எவ்வளோ பொறுப்பான ஒரு பிரதமருடைய பேச்சு. பொறுப்பற்ற, நாகரீகமற்ற, மனிதாபிமானமற்ற, மிருகத்தனமான பேச்சு இல்லையா நரேந்திர மோடியுடைய பேச்சு. அப்போ அது மட்டுமா அசிங்கப்பட்டார். த ஹிந்துவில் வந்து போட்டான் கவர்மெண்ட்டுடைய தரவை எடுத்து. உண்மையிலேயே முஸ்லீம்கள் தான் நிறைய, இது ஒரு பெரிய பேச்சுங்க, முஸ்லீம்கள் நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறான். யூனிஃபார்ம் சிவில் கோடு வரும்போது சொன்னானுங்க, நிறைய பொண்டாட்டி கட்டுறான். இந்தியாவில் நிறைய பொண்டாட்டி கட்டுறவங்க ட்ரைபல் பீப்புள், கிறிஸ்டின், புத்திஸ்ட்டுக்கும் பின்னால் தான் முஸ்லீம் நிற்கிறான். யார் சொன்னது இதை? நான் சொல்கிறது புள்ளி விவரத்தை. மோடியுடைய கைகளால் உருவாக்கப்பட்ட லா கமிஷன் இருக்குது. எந்த லா கமிஷன் அப்படின்னா, எந்த லா கமிஷன் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் நெய்தர் நெசசரி நார் அப்ளிகபிள், நெய்தர் நெசசரி நார் டிசைரபிள் என்று அந்த லா கமிஷனுடைய சேர்மன் யாருன்னா, அதுக்கு லா கமிஷனுக்கு பேரே மோடியுடைய லா கமிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லா கமிஷனுடைய சேர்மன் ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து அப்பாயின்ட் பண்ணதே டேரெக்டாக மோடி தான். அந்த லா கமிஷன் சொல்லிச்சு, நான் சொல்கிற அறிக்கை, முஸ்லீம்கள் வந்து 4வது இடத்துல இருக்கிறான் பலதார மனமும் பண்ணுறதில்ல, பண்ணால் எங்கள் வீட்டு பொம்பளைங்களும் சும்மா விடுறதில்ல யாரையும். எல்லாமே நம்ம கலாச்சாரத்தில் பெண்ணில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களா கல்யாணம் பண்ண விட்டு. அப்போது அந்த மாதிரி அவன் பலதார மனமும் பண்ணுறதில்ல, அவன் பிள்ளையும் பெற்றுக்கிறதில்லன்னு யார் சொல்கிறா? அப்படியே கவர்மெண்ட்டுடைய ரிப்போர்ட் சொல்கிறது. நியோநேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட், ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் ஏரியாவை எடுத்துக்கிட்டு அங்கே மார்ட்டாலிட்டி ரேட் எவ்வளோ பிள்ளைகளை பெருக்க முடிகிறது என்றால் 1998 99 வரைக்கும் இந்துக்களுடைய எண்ணிக்கை அந்த ஒரு வருஷத்தில் 36.6 நியோநேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட். அந்த நேரத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 25.9. நீங்கள் இப்படி நினச்சக்கூடாது,
அவங்க 80%, இவங்க 20%, அதில் இது கம்மியாக இருக்குது. ஈவன் 20% 100% ஆகும், அவங்க 80% 100% ஆகும் வச்சு எடுக்கப்பட்டது. அப்போ அதில் அவங்க 36.6, இதில் இவன் 25.9 தான். சரி, அதுக்கப்புறம் எல்லாரும் பிள்ளைங்க பெற்றுக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டாங்க, எல்லாரும் முஸ்லீமும் கம்மி பண்ணிக்கிட்டான், எல்லாருங்க அப்படி சரிஞ்சு வந்து 2019 to 21 முஸ்லீம்களுடைய இந்துக்களுடைய எண்ணிக்கை 27.9, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 25.9. இங்கேயும் தப்பு தப்பாக தானே இருக்குது. ஊடுருவல்காரர்கள் எப்படி பேசினார்னா, இன்றைக்கி என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்கிற வார்த்தையை நரேந்திர மோடி பயன்படுத்தவில்லை, மன்மோகன் சிங் பேசிய வார்த்தையில் முஸ்லீம் என்கிற வார்த்தை இருந்தது, அவர் அதை சொல்லிட்டார். தே மஸ்ட் ஹேவ் ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு முஸ்லீம்களை பற்றி. முஸ்லீம்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் வேணுமா? கேட்டுக்கோங்க. யார் தெரியுமா? உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்ச சொத்துலேருந்து உங்களுடைய தாலி, உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் எடுத்து இந்த ஊடுருவல்காரர்களுக்கு தரப்போகிறார்களாம், இந்த நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறவங்களை தரப்போகிறாங்களாம். இதுதான் நரேந்திர மோடி பேசியது. முஸ்லீம்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தலை, உண்மைதான் அவர் பயன்படுத்தலை. அவராவது முஸ்லீம்னு சொல்லிட்டு போன கூட பிரச்சனை இல்லை, அவர் அடுத்தது முஸ்லீம்களுக்கு ஒரு ப்ரோனவுன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், ஒரு அப்ஜெக்டிவ் சேர்த்துட்டார். யாரா முஸ்லீம்கள், யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார் தெரியுதா மன்மோகன் சிங்? இந்த குஸ்பேட்டோனா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். யாரா, யாரை நீ பார்த்து வந்தேரிகள் என்கிறாய்? யாரை ஊடுருவல்காரர்கள் என்கிறாய்? கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த தேசத்திற்குள் நுழையும் பொழுது ஆடு மாடு முன் கையில், நாடும் நடப்பும் எங்கள் கையில். என் நிறத்தை பாரு, என் கலரை பாரு, என் சைஸை பாரு, என்னை பார்த்தா வந்து ஊடுருவல்கார மாதிரி தெரியுதா? நான் இந்த மண்ணின் மைந்தன். உங்களுடைய அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, சாதிய கொடுமையை பார்த்து, உங்களுடைய அழிச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் பார்த்து, எங்கள் வீட்டு பெண்கள் மார்பகத்தின் மீது துணி போட முடியாது, எங்கள் வீட்டு ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட தெருவில் நடக்க முடியாது, எட்டு நின்னுக்க, அண்ணாந்து குடிச்சுக்க, தள்ளி நில்றான் நாயே என்று என்னை திட்டியதனாலும், நீ நாடவே கூடாது, நாட்டை விட்டு தள்ளிப்போ, நாடாடுறானின்னு சொன்னதனாலும், நீ தொட்டாலே திட்டு, பார்த்தாலே திட்டு, நீ கிட்ட நின்னா திட்டு, மலத்தை விட பன்றி பொறுப்பதனாலும், கோழிச்சிறையின் காற்றினாலும், சூத்திரம் தீண்டுவதனாலும், அரசனும் பதார்த்தமும் தீட்டாகிறான் என்று நீ அசிங்கப்படுத்தினாலும், நான் ஒரு காலகட்ட சூத்திரனா தான் இருந்திருப்பேன். என் கலரை பார்த்தா தெரியல உங்களுக்கு. நான் என்ன பண்ண, உன்னுடைய இந்த இழிநிலை இருந்து வெளிப்படணும்னு லிபரேட்டட் சொல்ல நான் முஸ்லீம் ஆகிட்டு வந்தேன். என்ன இன்ஃபில்ட்ரேட்டர்னு சொல்கிறேன்? நீ இன்ஃபில்ட்ரேட்டர், உனக்கு வரலாறு உண்டு. ஆரிய அடிமை நீ வந்து கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு உள்ளே வந்த நீங்கள் எங்களை பார்த்து இன்ஃபில்ட்ரேட்டர் என்பதா? நாங்கள் இறக்குமதி செய்து கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம். மற்றபடி எங்களுக்கு அந்த அரேபிய மதத்துக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் அதில் பிரின்சிபல்ஸ் நல்லா இருந்துச்சு, ஏற்றுக்கிட்டோம். அந்த கொள்கைகள் நல்லா இருந்துச்சு, ஏற்றுக்கிட்டோம். கட்டி பிடிச்சி பாய்னா ஏற்றுக்கிட்டோம். நீ குடிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கி குடிக்கிறேன்னா ஏற்றுக்கிட்டோம். நீ உட்காந்து இடத்த இடம் எனக்கு தீட்டு இல்லைன்னா ஏற்றுக்கிட்டோம். இவ்வளோதானே தவிர யாரை பார்த்து இன்ஃபில்ட்ரேட்டர் என்கிற? ஆக மொத்தம் நரேந்திர மோடியின் பேச்சு வெறுப்பு பேச்சின் உச்சகட்டம். அதில் ஒன்று சொன்னார், உங்கள் மங்கள் சூத்திர பெண்களே உங்களுடைய தாலிகளையெல்லாம் பிடுங்கி கொடுத்துருவார். எங்கள் தலைவர் பிரியங்கா காந்தி ரொம்ப அற்புதமாக சொன்னார். டிமானிட்டைசேஷன், ஒரு திருடன் அறிவிப்பதை போல இரவோடு இரவாக டிமானிட்டைசேஷனை 4 மணி நேரம் கேப்பில் அறிவிச்சிங்க. என்னாச்சு? நாங்கள் எங்கள் தாலியெல்லாம் வச்சு தானேயா குடும்பம் நடத்தணும். அப்போ எங்கே போச்சு தாலியுடைய புனிதத்துவம்? அப்போ எங்கள் தாலி நீங்கள் தானே பறிச்சிங்க. கொரோனா நேரத்தில் மக்கள் செத்தார்களே, அவங்க தாலிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, அதை விடுங்க. 700 விவசாயிகளுடைய தாலிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? லக்கிம்பூர் கேரில் ஏற்றி கொண்டீங்களே 5 விவசாயிகளுடைய தாலிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்களுக்கெல்லாம் தாலி இல்லையா? இப்படி இத்தனை பேருடைய தாலி அறுத்து விட்டு தாலிக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறீர்கள். அப்போ தான் தலைவர் பிரியங்கா காந்தி சொன்னார், இந்த மண்ணில் எவன் தாலியை பற்றி பேசுறதுக்கு எவனுக்கு அருகதை இருக்கோ இல்லையோ, உண்மையிலேயே இந்த மண்ணிற்கு வந்து தன் தாலி அருந்தவள் என் தாய் என்று சொன்னார் பிரியங்கா காந்தி. அதுக்கும் பாஜக வந்து ஒரு பதில் கொஸ்டின் வைக்கிறாங்க. அந்த தாலி அறுத்தவங்களுக்கு காரணமானவங்க யாரோ அவங்களோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒரு பதில். தாலி அறுத்தவங்களுக்கு யார் காரணம்? நாங்கள் என்ன நாம் தமிழோட கூட்டணி வச்சிருக்கோமா, விடுதலை புலியோட கூட்டணி வச்சிருக்கோம்? பைத்தியகாரத்தனமா இல்லை இது? சரி, இன்னொன்று இப்போ சொல்கிறேங்க, அப்படி தாலி அறுத்தவங்களோட மன்னிக்கிறவங்க நாங்கள். அப்படி பார்த்தாலும் நாங்கள் அப்படி பார்த்தா இன்னொன்று சொல்கிறேன், அப்போது அப்படி தாலி அறுந்துருச்சே அப்படின்னு என்னைக்காவது நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மண்ணில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோ, எங்கள் தலைவர் பிரியங்கா காந்தியோ, சோனியா காந்தியோ என்னைக்காவது வந்து என் புருஷன் இங்கே தான் இறந்துட்டார் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? ராஜ்நாத் சிங் பாருங்கள், அழுதுகிட்டு இருக்கார் நீலிக்கண்ணீர் விட்டு. எமர்ஜென்சியில் எங்கள் அம்மாவை பார்க்க உள்ள, அவ்வளோதானே. அது ஒரு அரசியல் சூழ்நிலை எமர்ஜென்சி என்பது. ஆனால் தீவிரவாத தாக்குதல், கொலை என்பது எப்படிப்பட்டது? ஆனால் அந்த கொலையை கூட அதையும் தாண்டி அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்ன உயரிய பண்புக்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் சோனியா காந்தி. அவங்க மன்னிச்சதுக்கு பின்னால் என்னோட நினைவு சேர்ந்த 2008 என்னமோ சம்திங் அந்த ஆண்டில் அவர்கள் மன்னிக்க போய் தான் அவங்களுடைய பொது விடுதலைக்கு இப்போ அது வந்து கொஞ்சம் ஈஸியாச்சு. எங்கள் தரப்புலேருந்து அவங்கள சந்திக்கிறதுக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க. சரி போட்டோம், மன்னிப்போம் அப்படின்னு மன்னிச்சாங்க. இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு தான் புரியும். இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு தான் புரியும். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த மாதிரி பெண்களுக்கு என்று வந்து ஸ்கீமு, மகாலட்சுமி ஸ்கீமு, அப்பர்சன்டிஷிப்பு ஸ்கீமு, அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இளைஞர்களுக்கும் படித்துவிட்ட பட்டதாரிகளுக்கும் ஸ்கீம்னு பேசிக்கிட்டு இருந்தோம் எங்களுடைய நியாயப்பத்திரால். இப்போ எதை பேச வச்சிட்டானுங்க பார்த்தீங்களா? எதுங்க? வாட் ஷுட் பி டிஸ்கஸ்ட்?
சி இன் அ ஹார்மோனியஸ் கண்ட்ரி கண்டிப்பாக 100%, 1000%, 10 லட்சம் சதவீதம், எத்தனை சதவீதம் வேணும் உங்களுக்கு? என்ன நம்ம பேசணும்? இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் கண்ட்ரி வாட் ஷுட் பி கிரிட்டிசைஸ்ட் ஆர் வாட் ஷுட் பி டிஸ்கஸ்ட்? என்ன உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தேசத்தில் எதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்? இன்னும் 2 வருஷத்தில் எப்படி இந்த தேசத்தை பைத்தியக்காரன்னு சொல்கிறான்னு பாருங்க, 2047 இந்தியாவை அப்படி ஆக்குவோம். அப்படி இப்போ என்ன தர போகிறீங்க? உங்களால் ஒரு பைக் வாங்க முடியுதா சொந்தமாக? நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஃபசினோ பைக் வந்து எங்கள் அப்பா வாங்கிக்கிட்டான்னு காசு தரும்போது 67,000 ரூபாய் ஃபசினோ பைக். இன்றைக்கி எவ்வளோ? 1,04,000 கீழே இல்லை. 1,04,000 கீழே இல்லை. சடன் ஹைக் இல்லையா இது? 40,000 மேலே, கிட்டத்தட்ட டபுள் த ரேட்டு. கிட்டத்தட்ட 120 வந்தால் டபுள். இது வந்து 40 to 50% வந்து கூடி இருக்குது. இதெல்லாம் எப்படி? சாரி 70 to 80% கூடி இருக்குது. ஒற்றை நேரத்தில் வந்து ஒரு சாமானியன், நான்லாம் சாமானியனுடைய வாழ்க்கைக்கான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 21.5 மில்லியன் பேர் பைக் வாங்கிக்கிட்டு இருந்தான் 2000 மோடியுடைய ஆட்சிக்கு முன்னால். இன்றைக்கி அதோடைய எண்ணிக்கை 17 மில்லியனாக குறைந்திருக்கிறது என்று சி ஓட்டர் சொல்கிறது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா நல்லா வருது. நான் சொல்கிறது புண்ணாக்குங்களான்னு சொல்ல வந்தேன். இப்போ டிஸ்கஸ் பண்ணுங்கடான்னு சொல்கிறேன். இதை விட்டுட்டு இது என்ன பேச போகிறீங்க நீங்கள்? எப்போ பார்த்தாலும் பொழுதன்னைக்கு முஸ்லீம் வந்துட்டு அப்படியும் பார்த்தா எல்லோரு தாலியை மறுத்து ஹஸ்தேவ் காடுகளை அறுத்து ஹஸ்தேவ் காடுகளை வந்து ஒரே இரவாக அங்கே போராடி கொண்டிருந்த போராளிகளையும் அங்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்த சட்ட போராளிகளையும் அங்கே ஏற்கனவே வழக்கு பதிந்திருந்தவர்களே வழக்கறிஞர்கள். நீங்களாம் வந்து இது கத்தி படத்தை தான் பார்த்துருப்பீங்க. கத்தி தானே அந்த படம், அந்த கிராமவாசிகளுக்காக போராடுவார் விஜய், கத்தி. அந்த படத்தை தான் பார்த்துருப்பீங்க. இது அப்படியே ஹஸ்தேவ் காடுகளில் நடந்துச்சு. அங்கே உள்ள லஷ் ஃபாரஸ்ட்டில் உள்ள கோல் ரிசோர்ஸஸை வந்து அதானிக்கு எழுதி கொடுத்துட்டு அங்கே உள்ள காட்டில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் வந்து அந்த ஆதிவாசிகள் வந்து அதை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்னென்னா 3 கோணத்தில். ஒன்று என்விரான்மெண்டலிஸ்ட், சுற்றுச்சூழலியல் பாதுகாப்பாளர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் பேரை மறக்கிறேன், திடீர்னு எனக்கு ஸ்பான்டானியஸாக ஞாபகம் வரல. சுற்றுச்சூழலியல் பாதுகாப்பாளர், இன்னொன்று அந்த கிராம மக்கள், இன்னொன்று சட்ட போராட்டம் நடத்தணும். ஒரே நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் டெல்லிக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்டாங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் முதற்கொண்டு எல்லாருடைய அக்கௌண்ட்டையும் வந்து இடி ரைட் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. ஒரே நாளில் இடி ரைட் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. அதே நாளில் இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிற வழக்கறிஞர் இருக்காங்களா, ஒரே நாளில் போய் நாங்கள் எல்லாத்தையும் விட்ரா பண்ணிக்கிறோம் வழக்கறிஞர் விட்ரா பண்ணிட்டாங்க. ஒரே நாளில் அங்கே போராடிக்கிட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இவங்களாம் வெளியே போயிட்டாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் வெளியே போயிட்டார். வழக்கறிஞர்கள் வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த பதட்டத்தில் இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே கிராமவாசிகள் எல்லாருமே போலீஸ் அனுப்பி டக்கு டக்கு டக்குன்னு அவங்களால ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரே நேரத்தில் ஒரே ஃபேஸ்ட் 120 ஏக்கர் அடிச்சு தள்ளிட்டான். அம்பானிக்கு கொடுப்பதற்காக, அதானிக்கு கொடுப்பதற்காக ஹஸ்தேவ் ஃபாரஸ்ட்டை. அங்கே தாலி அருந்தவங்க, அங்கே பாதிப்புக்குள்ளானவங்களாம் அவங்களை எதுவும் கேட்க மாட்டாங்களா? இந்த மண்ணில், அதாவது நான் இதுக்கு இந்த உதாரணத்தை ஏன் சொல்கிறேன்னா, யார் உண்மையில் இப்போ எதை வந்து நாம் பேச வேண்டும், இங்கே என்ன கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? இங்கே ஒன்று புரிஞ்சுக்கங்க. பொருளாதார வல்லுநர், அந்த பிக்கெட்டேங்கிற ஒரு பொருளாதார வல்லுநருடைய கணக்கை பேசினார்கள். இந்தியாவில் 40% ரிசோர்ஸ், இந்தியாவினுடைய 40% ரிசோர்ஸ், இவ்வளோ பெரிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் 40% ரிசோர்ஸ் குறிப்பிட்ட 10%க்குள்ளாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இருக்குது. குறிப்பிட்ட 10 பேருக்குள்ளே இருக்குது. குறிப்பிட்ட 10 பேருக்குள்ள 40% ரிசோர்ஸ் இருக்குது. டு யூ பிலீவ் தட் திஸ் கண்ட்ரி இஸ் ஸ்டில் டெமோக்ராட்டிக்? அப்புறம் எப்படி இது இஸ் இட் நாட் கிரானிக் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி? இது இல்லையா? இது கிரானிக் கேபிட்டலிசம் இல்லையா இது? அப்போது அந்த 40% அந்த பிக்கெட்டோடைய கருத்தின்படி 40% சொத்து அங்கே இருக்குது. சோஷியோ எக்கானமிக் சர்வே நடத்தி எவங்கிட்ட இருக்குதோ அங்கே ஒரு 2% அவனுக்கெல்லாம் வந்து ஃபைனை போட்டாலே முடிஞ்சு போச்சுங்கிறான். 2% அவன்கிட்ட வந்து வாங்கி கொடுத்தாலே ஒரு சம பகிர்வு செஞ்சிடலாம் அப்படின்னு. முதல்ல யார்கிட்ட வாங்குறோம்லாம் இல்லை, சோஷியோ எக்கானமிக் சர்வே நடத்துகிறோம். அதுக்கு ஏன் பதற? சர்வே தானே நடத்துகிறோன்னோ. அதுக்கப்புறம் அதை என்ன செய்வோம்னு தலைவர் ராகுல் காந்தி வாய் வழியாக சொன்னார். சோஷியோ எக்கானமிக் சர்வே நடத்துவோன்னு பத்திரத்தில் சொல்கிறோம். அதை நீ எப்படி திருச்சி சொல்கிற? நீங்கள் ஒன்று கவனிக்கணும், எதை பற்றி பேசும்போதும் கொந்தளிக்காத நரேந்திர மோடி. அதை விடுங்க, பிஜேபியில் போய் சேர்ந்துட்டா நம்ம வாஷிங் மிஷினில் சேர்ந்த மாதிரி நம்ம பொய்யலாம். அதை இன்றைக்கி வந்து அஜித் பவாருடைய மனைவியின் மீது போடப்பட்ட வழக்குகளை முடித்து கொண்டது மகாராஷ்டிரா போலீஸு. என்ன எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, எவ்வளோ திமிர் அப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நேரத்தில் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே. நேற்று பாருங்கள், கேரளாவில் இவனுங்களை போய் போராட்டத்துக்கு பிறந்தவனுங்க இவனுக்கு பாருங்கள், கேரளாவில் என்னை தாக்கிட்டாங்கன்னு சொல்லி போய் சோஷியல் மீடியாவில் போட்டான். ஒரு எம்பி கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட், என் கண்ணில் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு பிளாஸ்டரியோடு போட்டான். அப்புறம் போலீஸ் பிடிச்சி விசாரிச்சா, நான் தான் தெரியாமல் கீயை வச்சு ஒரு கண்ணை குத்திட்டேங்கிறான் ஒரு கூட இருக்கிற பாஜகக்காரன்னு. நான்சென்ஸ். எப்படி இருக்கிறானுங்க பாருங்கள், எவ்வளோ தைரியம் இருக்குது அவனுங்களுக்கு. அதுவும் இங்கே தென் மாநிலங்களில் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கானு. அப்போது அதே மாதிரி என் ஓட்டை காணோம், எடுத்தது யார் அப்படின்னு கோயம்புத்தூரில் பிஜேபி ஆட்கள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. அவன் கையில் பார்த்தா ஓட்டு வச்ச அச்சம் இருக்குது, மை. ஓட்டு வச்ச மை கையில் இருந்து பிடிச்சிருக்கிறான். அதை சண்டை எடுத்து மார்க் பண்ணி போடுறான். ஓட்டு போட்ட மை கூட கையில் என் ஓட்டை காணோன்னு போராட்டத்தை வந்து நிற்கிறேன். என்ன ஃபூல், எப்படி இருக்கானுங்க பாருங்கள். யார், அதாவது whom you are fooling actually? யாரை முட்டாளாக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போது
இந்த மண் முட்டாளாக தயாரில்லை. இந்த இந்த தேசத்தின் 40% வளத்தை குறிப்பிட்ட 10 பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அது சோசியலிச பாதையிலோ அல்லது ஜனநாயக பாதையிலோ முறையாக எடுத்து அவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டதெல்லாம். இது நான் விளையாட்டுக்கு சொல்லலை. உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். எலக்டோரல் பாண்ட்ஸில் ஆதார் போனாவாலா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வாங்கப்பட்ட பணம் மட்டும் 50 கோடி ரூபாய். எலக்டோரல் பாண்ட்ஸில் கணக்கில் வந்த பணம் மட்டும் 50 கோடி ரூபாய். சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா 150 ரூபாய் விற்க வேண்டிய வேக்சினை 600 ரூபாய் விற்பதற்கு இந்த மோடியின் அரசு அவர்களை அனுமதித்தது. இப்போ அவன் ஆதார் போனவாள்கிட்டருந்து நம்ம கொரோனா நேரத்தில் உயிருக்கு போராடி கொண்ட நேரத்தில் அவன் நம்ம கிட்ட 600 ரூபாய்க்கு நம்ம கிட்ட பறிச்சானே, அவனுடைய பொருளாதாரத்தை சோசியோ எக்கனாமிக் சர்வே நடத்தி கொண்டு எப்படா இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு பார்த்து அதை முறைப்படுத்தி அதிலிருந்து வாங்கி ஏழைகளுக்கு தருவதில் என்ன தவறு இருக்கும்? நான் என்னுடைய லேமேன் கொஸ்டினாக கேட்குறேன். நான் உயிருக்கு போராடி கொண்டிருந்து என் தாய் செத்த போது, என் தந்தை செத்த போது எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் எப்படிலாம் இறந்து போனாங்க. ஒருத்தர் அழகாக பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், இங்கே வந்தார், அவர் வந்தார், திடீர்னு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தார், ஒரு மிகப்பெரிய பணக்காரர், நாதி இல்லாமல் செத்தார். கடைசியில் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் அவருடைய இந்து முறைப்படி எல்லா கிரியையும் செஞ்சார். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேர் அப்துல் கரீம். நாங்கள் இதாண்டா தமிழ்நாடுன்னு ஒரு பெருசாக ஒரு இதை எழுதியிருந்தார். நான் அதை விட்டுருவோம். தமிழ்நாடு சமூக நிலைக்கு அதை விட்டுருவோம். கொரோனாவில் எப்படிலாம் செத்தோம். அந்த நேரத்தில் 150 ரூபா விற்க வேண்டிய சீரமணி இதை வேக்சினை 600 ரூபாய்க்கு விற்க வச்சுட்டு அவனை அலோவ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட 50 கோடி ரூபா வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் 2 பேர் கூட்டு கலவாணி இல்லை? உங்களை அம்பலப்படுத்த வேணாம்? உங்கள் பொருளாதாரத்தை பறித்து பொதுமக்களுக்கு தர வேணாம்? இதைத்தானே காங்கிரஸ் பேசுகிறது. இதைத்தானே நியாயமுள்ள எவனும் பேசுவான். இதை பேசியதற்குத்தான் இந்துக்களே உங்கள் தாலியெல்லாம் பறிச்சு. உண்மையில் இந்துக்கள் தாலியை அறுத்தவன் யார்? திடீர்னு இரவோட ரோம் பற்றி இருந்தபோது நீரோ மன்னன் பிடல் வாசித்த மாதிரி திடீர்னு எந்திரிச்சு நைட்டோட நைட்டாக போடா உங்களுக்கெல்லாம் 500 1000 செல்லாது சொன்னாங்களா இல்லையா? உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு, உங்களை கேட்குறேன், பர்சனலாக கேட்குறேன், உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு வங்கி வாசல் இன்னும் யாரும் சாகலை? கண்ணுக்கு தெரிஞ்சு பர்சனலாக யாரும் சாகலை? அப்போ அங்கே தாலி அறுத்தவங்களாம் யார்? அந்த அப்போ தாலி அறுத்தவங்களாம் யார்? விவசாய போராட்டத்தில் இறந்ததை பற்றி ஒரு மனைவி சொல்லி காட்டுறார். தண்டே பதன், என் கணவருக்கு 32 வயசு போராட்டத்துக்கு 28 வயசு போராட்டத்துக்கு போனார், கோல்டான பாடியாக எனக்கு திருப்பி கொடுத்தாங்க. அவள் தாலி அறுத்ததுக்கு யார் காரணம்? 700 விவசாயிகள் செத்தார்களே, அந்த தாலி இருந்ததுக்கு யார் காரணம்? பதில் சொல்லுவார். யார் பதில் சொல்லுவார்? யார் பொறுப்பு ஏற்பார்? கொரோனா நேரத்தில் இது டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறார்கள். கொரோனாவில் செத்தவர்களுடைய கணக்கு, அதிகாரப்பூர்வ கணக்கு அரசியலத்தில் இல்லை. அங்கே தாலி இருந்தவங்களாம் யார் பதில் சொல்லுவா? டிமானிட்டைசேஷன் தாலி இருந்தவங்களுக்குலாம் யார் பதில் சொல்லுவா? இந்தியாவில் இவ்வளோ பெரிய கலவரங்களை the one who has got basic practice in economy won't dare to declare demonetization சொன்னது யார் தெரியுமா? அடிப்படை அறிவு வேண்டாம், அடிப்படை பயிற்சி உள்ளவன் கூட டிமானிட்டைசேஷனுக்கு போக மாட்டான்னு சொன்னது யார் தெரியுமா? none other than husband of நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருடைய கணவர், இந்த பராகலா ராஜன் ஒரு பேரை சொல்லுவாங்க அவர் சொல்கிறார், பேசிக் ப்ராக்டிஸ் இருந்தால் கூட இப்படி அறிவிப்பை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதநேயமற்ற, இரக்கமற்ற, அரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் எதிர்த்து காங்கிரஸ் ஒரு நியாயமான ஒரு 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 தத்துவத்தை கையில் எடுத்து நியாயமான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து நியாய் பத்ரா அப்படின்னு கொடுத்தா அதில் உங்களுக்கு நியாயமாக எதிர்கொள்வதற்கு காரணங்கள் இல்லாமல் இப்படி கொடூரமான முறையில் அதை எதிர்கொள்கிறீர்கள். எனவே இந்த அவங்களுடைய கொள்கை அது. அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் பக்கம் அவர் இருக்க மாட்டார்கள். இது யார் சொல்கிறா அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசமில் இருந்து இந்த தேசத்தை மாற்றி கல்ச்சுரல் நேஷனலிசமுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மதத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்து விடலாம். இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. அம்பேத்கருடைய கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசத்தில் நீங்கள் நின்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை இப்படி தான் எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்று டைம்ஸ் மேகசின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடி த டிவைடர் இன் சீஃப் அப்படின்னு கட்டுரை எழுதி அதில் சொல்லி காட்டுது. ஸோ இந்த தேசத்தை கான்ஸ்டியூஷனல் நேஷனலிசத்திலிருந்து மாற்றி கல்ச்சுரல் நேஷனலிசமாக மாற்ற துடிக்கின்ற இந்த மதவாதிகளுக்கும் மதவெறியர்களுக்கும் இந்த மண்ணை கான்ஸ்டியூஷன் நேஷனலிசமாகவே நிலைக்க வைக்க வேண்டும். இதை யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியாகவே கொண்டு போகணும். இந்த மண்ணுக்கான தனிச்சிறப்பும் தகுதியும் அதுதான் என்று இந்த தேசத்தை மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் நடத்தியாவது டு சேஃப்கார்ட் திஸ் கண்ட்ரி வித் இட்ஸ் ஓன் எசன்ஸ், அப்படி அதை பாதுகாக்க துடிப்பவரான தலைவர் ராகுல் காந்திக்கு மத்தியிலான போரில் பொய் வீழும், புரட்டு வீழும், வெறுப்பு பிரச்சாரம் வீழும், வன்மம் வீழும், வன்முறை வீழும். அன்பு வளரும், நேசம் வளரும், அன்பு வெறுப்பை மிகைத்து வரும். லவ் வில் ஓவர் கம் ஹேட் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லுவார். லவ் வில் ஓவர் கம் ஹேட். அன்பு வெறுப்பை மிகைக்கும், அன்பே வெல்லும், அன்பே ஜெயிக்கும். தலைவர் ராகுல் காந்தி 2024 பிரதமராவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. காங்கிரஸ் பாஜக மேலே வைக்கிற ஒரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வரி சுரண்டல் பாஜக நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரதமர் மோடி பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ராகுல் காந்தியுடைய ஆலோசகர் சாம் பிரிட்டோட
பரம்பரை வரி குறித்து வந்து ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சுட்டிக்காட்டி இவங்க பார்த்தீங்களா இப்போ காங்கிரஸ் இருக்கிறவங்ககிட்ட தான் வரி சுரண்டல்லாம் பண்ணாங்க ஒரு காலத்துலன்னு பார்த்தோன்னா இப்போ இறந்ததுக்கப்புறமும் வந்து வரி சுரண்டல் பண்ண போகிறாங்க போல அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. சார் சாம் பெட்ரோடைய சொன்னது ஒரு கருத்து. அவர் என்னவா இருக்கார்? அவர் ஐஓசியுடைய தலைவராக இருக்கார். இங்கே ஓவர்சீஸ் காங்கிரஸில் அவர் ஒரு லீடராக இருக்கார். இது கருத்து. இதுக்கெல்லாம் ஒரு பதில் நம்ம சொல்லணுமா? நான் கேட்குறேன். எனக்கு ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது. என்னென்னா அது அவருடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து கட்சிக்கு சொல்கிறாரு. அவர் என்ன மினிஸ்டரா? அவர் வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் வந்து காங்கிரஸ் இருப்பாங்களா? அதுக்கு அவர் தலைவர். இதை ஒரு பெரிதுபடுத்தி, ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய மேனிஃபெஸ்டோவை பாருங்கள். உங்கள் மேனிஃபெஸ்டோவில் என்ன நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க? வி வில் டபுள் தி இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ்னு 2019 மேனிஃபெஸ்டோவில் சொல்லுவீங்க. இப்போ நவ் இன் 2024 மேனிஃபெஸ்டோ தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆர் டபுளிங் தி இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ். அதை பற்றி பதில் சொல்லுங்கள். வரி சுரண்டலில் ஈடுபடும் பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் பேசுகிறது. காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கும் இன்னொரு அமைப்பினுடைய ஒரு விங்கினுடைய தேசிய தலைவர் கட்சிக்கு வந்து இன்னொரு கருத்தை வைக்கிறார். இது எவ்வளோ தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். பட் 10 ஆண்டுகளாக யூ ஆர் தி பாலிசி மேக்கர்ஸ், யூ ஆர் தி டிசிஷன் மேக்கர்ஸ். நீங்கள் 2019 சொன்ன வி வில் டபுள் தி இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்ஷனிங்கே 2024 மேனிஃபெஸ்டோவில் இல்லை. என்ஆர்சியை வந்து கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. இப்போ என்ஆர்சியை பற்றி மென்ஷனிங்கே மேனிஃபெஸ்டோவில் இல்லை. ராமர் கோயிலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ ரெண்டுமே வேறு ஆங்கிளில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசுங்க. நீங்கள் என்ன ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு தரப்போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. நாங்கள் இனிமேல் வரப்போகிறோம். நாங்கள் நியாயத்தை, நீதியை உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வரி சுரண்டலில் ஈடுபட்டீர்களா என்றால் அதற்கு பதில் என்னவாக இருக்கும்? நாங்கள் ஈடுபட்டோம், ஈடுபடவில்லை என்பதுதான் அது உங்களுக்கு பதிலாக இருக்கும். சாம் பிட்ரோடைய கட்சிக்கு கொண்டு சொன்ன கருத்து எப்படி அதுக்கு பதிலாக இருக்கும்? பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற காங்கிரஸுடைய குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி ஒரு பதில் சொல்றாரு. ஹஜ் இடஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கிறோம், முத்தலாக் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கேள்வி. இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களால் எஞ்சி போக முடியாது, ரொம்ப பசிக்குதுங்க அப்படிங்கிற. இந்த ரூமில் டேபிள் டென்னிஸ் எடுத்து வந்து வச்சு விளையாடுங்கன்ற. பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது, கொஞ்சம் நேரத்தை செத்து போயிடுவேன் அப்படிங்கிறீங்க. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாட்டுறேன், டெய்லி கில்லி படம் பாருங்கள் அப்படிங்கிறேன். இந்த இப்போ நல்லா வேகமாக ஓடிட்டுருக்குல்ல, கில்லி படம் பாருங்கள், புது புது படம்லாம் வந்து போட சொல்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் என்ன கேட்பீங்க? என்னை பார்த்து பைத்தியக்காரா சோறு கொடுறான்னு தானே கேட்பீங்க. இதுதான் பதில். என்னை வாழ விடலை பில்கிஸ் பானுங்கிற பெண்ணை ஊரே சேர்ந்து கற்பழித்து தூக்கி போட்டிங்க. ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் பிஜேபிக்காரன் கற்பழித்து தூக்கி போட்டு அந்த கற்பழிப்பு கூட்டத்தில் ஈடுபட்ட 12 பேரில் ஒருத்தனுடைய பொண்ணுக்கே சீட்டு கொடுத்துட்டீங்க. இது உங்களுக்கு தப்பாக தெரியல? அவள் ஒரு தனி பெண்ணாக 2002 ரத்தம் தோய்ந்த பெட்டிக்கோட்டோட ஓடி போய் லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நின்று என்னை யாரெல்லாம் கற்பழிச்சா, எங்கள் அம்மாவை யாரெல்லாம் கற்பழித்து கொன்னா, என் தங்கச்சி யாரெல்லாம் கற்பழித்து கொன்னா, என் வீட்டு ஆம்பளைங்கள்லாம் யார் முட்டி போட வச்சு கழுத்தறுத்து கொன்னா அப்படின்னு நான் கண்ணால் பார்த்தேங்க. என் பிள்ளை யார் தரையில் அடித்து கொன்னா எல்லாம் கண்ணால் பார்த்தாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் தரும்போது நரேந்திர மோடியின் உத்தரவுக்கு இணங்க அக்யூஸ்டுடைய பேரை கூட மென்ஷன் பண்ணாமல் அந்த கோரிபாய்ங்கிற போலீஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக இதுக்கு போய் நம்ம ரைட் ஹிட் கேம்புக்கு போய் அங்கேருந்து ரேணுகா தேவி அப்படிங்கிற கலெக்டர் சொல்லி மீண்டும் தாகோடு எஸ்பி கிட்ட சொல்லி ஒரு ரவுண்டு 2 நாள் கழிச்சு திரும்ப வர்றாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸுடைய கவனத்தோடு மீண்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோடியின் உத்தரவுக்கு இணங்க கற்பழித்தவர்கள், கொலை செய்தவர்கள், வன்முறை செய்தவருடைய பெயரை கூட குறிப்பிடவில்லை. 2002 கற்பழிக்கப்பட்டவள் 2004 காங்கிரஸ் ஆட்சி வருது, 2 வருஷம் கழிச்சு. 2008 வரை சிபிஐ நீதிமன்றத்தில் போராடி பெற்ற ஒரு நீதி தான் அந்த 12 பேர் உட்பட 20 பேரை சிறையில் அடைக்கக்கூடிய நீதி. அதை 2022 பெண்களே உங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு கொடியை ஏற்றிக்கிட்டு சொன்ன அதே நாளில் அந்த 12 அயோக்கியர்களையும் விடுதலை செய்தது நீங்கள். நான் இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பைத்தியக்கார மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறது? எவனுக்குடா தேவை ஹஜ்ஜு? நான் இதே பாஜக காரில் கேட்க, எவனுக்கே தேவை ஹஜ்ஜு? இங்கே நான் போனதில்லை ஹஜ்ஜுக்கு, நான் வாழணும் இங்கே. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்? நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர். இந்த காசி ராமேஸ்வரம் இந்த இதெல்லாம் போகணும்ல, அவங்க மதத்தில் தான் போயிட்டு வந்துட்டீங்களா? ஏன் போகலை? அவ்வளோ அவசியப்படலை. அவசியம்னா இன்னும் அதுக்கான இன்னும் செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்குது. நான் செய்ய வேண்டிய வேலையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் பொழப்புக்கு வழி சொல்லு, என் சோத்துக்கு வழி சொல்லு, என் அன்றாட வேலைக்கு வழி சொல்லு, என் சமூகத்துக்கு வழி சொல்லு, எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வழி சொல்லு, எங்களுக்கு முன்னேறத்துக்கு வழி சொல்லு. எங்களுக்கு சொன்னியே 2019 மைனே சங்கல்ப் லாய் ஆகும், நான் ஒரு சத்தியம் ஏற்றிருக்கிறேன், ஒரு உறுதி பிரமாணம் ஏற்றிருக்கிறேன். 2022
ஹர் லோக்கு கர் பே ஜல் பே நல் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு உறுதி பிரமாணம் எடுத்துக்கிட்டேன்னு வாய்க்கிலேயே பேசுனீங்க 2019. 2022 ஆசாதிக்கு அமிர்த் மஹோத்சவ் 75 வருஷம் ஆண்டு விழா வரும். அந்த 75வது ஆண்டு விழா நான் பிரதமராக இருப்பேன். அப்போ பிரதமராக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் வீடு கொடுத்துருவேன். எல்லார் வீட்லேயும் குழாய் இருக்கும். எல்லா குழாயும் தண்ணி வரும். எப்பயா வரும்? சொந்த வீடு இருக்கா உங்களுக்கு? எனக்கு இல்லை. உங்களுக்கு இல்லை. முடிஞ்சிச்சா? சத்திய பிரமாணம் முடிஞ்சா அதை பற்றி பேசு. நான் அஜுக்கு போய் என்ன கிழிக்க போகிறேன்? நீங்கள் போடல, புனித தலங்களுக்கு இன்னும் போய் வரல. ஏன்னா இங்கே செய்ய வேண்டிய வேலைகளை கிரியைகள்லாம் சரியாக முடிச்சுட்டு அதெல்லாம் எப்போ போவான் புனித பயணத்துக்கு? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வசதியும் நல்ல திடகாத்திரம் இருக்கும்போதே போகணும். ஆனால் பொதுவான பார்வை என்ன புனித பயணங்களின் மீது மக்களுக்கு? எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிடையாது. இப்போ நான் எல்லா வேலையும் எங்கேருந்து செய்யுது? நான் படிக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், நான் ஒரு வீடு கட்டணும், நான் செட்டில் ஆகணும். நீங்கள் தான் ஏசான் ஜாஃபரியை பொண்டாட்டி முன்னாலேயே உயிரோட கொளுத்துனீங்க. ஜக்கியா ஜாஃபரி முன்னாலேயே. அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனால் மோடி உட்பட 72 பேர் குற்றவாளிகள்னு போய் தீஸ்தா செட்டில்வாட்டு ஆர்பி ஸ்ரீகுமார் எல்லாரையும் கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? கேஸ் முடிஞ்சோடனே யாரும் குற்றவாளி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிருச்சு. அப்போ ஏசான் ஜாஃபரி தடுக்கி விழுந்தா செத்தார். முன்னாள் எம்பி அவர். அப்போது 10 நாளைக்குள்ளே தீஸ்தா செட்டில்வாட்டையும் ஆர்பி ஸ்ரீகுமார் அரெஸ்ட் பண்ணீங்க. என்ன பாவம் பண்ணாங்க? அந்த அபலை பெண் ஜக்கியா ஜாஃபரிக்கு சப்போர்ட்டாக நின்னதுக்காக. நீ இதை பற்றி பேசுங்கன்ற. யார் கொண்டா? தீஸ்தா ஆர்பி ஸ்ரீகுமாரை, இவனை ஏசான் ஜாஃபரியை யார் கொண்டா? பில்கிஸ் பானு குடும்பத்தை யார் கொண்டா? 2500 முஸ்லீம்களை யார் கொன்றா? சும்மா அசால்ட்டா கோன் ஏ ஆக லகாதியா, யார் வந்து இந்த நெருப்பை பற்ற வைத்தது? அவர்களுடைய ஆடைகளை பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று முஸ்லீம்களின் புர்காவை வன்மத்தோடு பேசியவர் யார்? விஷம் கக்கியவர் யார்? நரேந்திர மோடி இல்லையா? கோலி மாரோ சாலோங்கு, கோலி மாரோ இன் தேஷ் விரோத் கத்தாரோங்கு என்று பேசியவர் அனுராக் தாக்கூர் என்கின்ற பாஜகவின் அமைச்சர் இல்லையா? முல்லா உக்ரவாதி, முல்லா ஆத்தங்கவாதி, கட்டுவா அப்படின்னு, தீவிரவாதி, விருத்த சேதனம் செய்தவனே, ஆணுறுப்பை அறுத்து கொண்டவனே, இப்படிலாம் பாராளுமன்றத்தில் நின்று பேசியவன் யார்? பிஜேபியுடைய எம்பி ரமேஷ் பிதூரி இல்லையா? நாங்கள் இப்படித்தான் மாலேகானில் குண்டு வைத்த ஒரு அயோக்கிய தீவிரவாதிக்கு நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சீட்டு தரலையா? பிராக்யா சிங் தாக்கூருக்கு நீங்கள் சீட்டு தரலையா? பிராக்யா சிங் தாக்கூரை கைது செய்ததற்காகவே இந்த உலகை விட்டே போகவில்லையா ஹேமந்த் கார்கரே? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? எங்கள் பள்ளிவாசல் பாபர் மசூதி இடித்துவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ராமர் கோயிலை கட்டவில்லையா? அதை இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சரே குறிப்பிட்டு காட்டவில்லையா? ராமர் கோயிலில் இருக்கிறோம், ஆனால் பாபர் மசூதி இடித்து கட்டப்பட்ட ராமர் கோயிலை ஒரு சும்மா கோயில் இடிப்பு என்பது வெறும் கட்டட இடிப்பு என்று நினைத்துக் கொண்டீர்களா? லட்சம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால் லட்சம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தாலி அறுத்தது நீங்கள் இல்லையா? பட்டப்பகலில் எங்கள் யான்வாபி மசூதியை பறித்து வைத்துக் கொண்டு அதில் 2 பாதியாக பிரித்து வச்சுக்கிட்டு ஒரு பாதியில் சர்வே பண்ணுறோம், இன்னொரு பாதியில் வேணால் நீங்கள் போய் தொழுதுக்குங்க என்று நீங்கள் சொல்லவில்லையா? எங்களுடைய அலகாபாத் என்பது முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் இந்த இந்தியாவை ஆண்டார்கள் என்கின்ற ஆளுமைக்கான அடையாளம் அலகாபாத் என்பது. அதை பிரயாக்ராஜ் என்ற எங்கள் அடையாளங்களை நீங்கள் மாற்றவில்லையா? எங்கள் பெயர்களை மாற்றவில்லையா? எங்கள் சாதனைகளை மாற்றவில்லையா? எங்கள் மசூதிகளை இடிக்கவில்லையா? எங்கள் பெண்களை கற்பழிக்கவில்லையா? எங்கள் பொருளாதாரத்தை தடுப்பதற்காக முஸ்லீம் கடைகளில் எவனுமே பொருள் வாங்கக்கூடாது என்று டெல்லியிலே உங்களுடைய எம்பி பட்டவர்த்தனமாக பேசவில்லையா? அதற்காக அவர் விமர்சனங்களை பெறவில்லையா? இதெல்லாம் நீங்கள் பண்ணலையா? படிக்க சென்ற பெண்களிடத்தில், இஸ்லாமிய பெண்களிடத்தில் ஒரு துண்டு போடுறதுனால உங்களுக்கு என்னடா ஆகிடப்போகுது? படுபாவிகளா, ஒரு தலையில் ஒரு துண்டு போட்டு மாட்டுறதுனால யூனிஃபார்மே போயிருச்சுன்னு அப்படியே வாயில வயிற்றுல அடிச்சுட்டு அழுதிங்களே. ஒரு வருடம் போல தன்னுடைய வாழ்க்கை இழந்தாலே ஒரு பெண், அதுக்கு காரணம் நீங்கள் இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரே ஒரு பொம்பளை பின்னால், முஸ்கானுங்கிற ஒரே ஒரு பொண்ணு பின்னால் நீங்கள் ஓடலையா? இதையெல்லாம் எங்களுக்கு பண்ணிட்டு நீங்கள் ஹஜ்ஜி சீட்டு கொடுத்தா என்ன, இனி வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா எங்களுக்கு என்ன சார்? எங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க, எங்களை படிக்க விடுங்க. எங்கள் பொம்பளை பிள்ளைங்க நாங்களே எங்கள் பொம்பளை பிள்ளைங்க இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் நல்லா கடுமையாக பேசுகிற சமூகத்தில் போய் நம்ம பிள்ளைங்க படிக்கலைன்னா எப்படா முன்னேறும்? படிக்க வைங்க நம்ம பிள்ளைங்களை. ஹிஜாப் பரவாயில்ல, ஹிஜாப் நல்லா போட, எங்கெங்க ஹிஜாப் பிடுங்குறாங்களே? நான் என்ன பதில் சொல்லுவேன் இந்த சமுதாயத்துக்கு? நாங்களே இப்போ தான் படிக்க வர்றோம் வெளியே எங்கள் பெண்களை. அதுக்குள்ளே ஹிஜாப் இல்லாமல் வா, தலையில் துணி இல்லாமல் நீ வந்தே ஆகணும். அது அவனுடைய மத சடங்கு. இது உங்களுக்கு அயோக்கியத்தனமாகவும் அரக்கத்தனமாகவும் தெரியவில்லையா? எங்களை இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு 1-2 நீங்கள் விட்டீங்கன்னா நீ 4 புறா சொல்லுவோம் எங்களுக்கு எதிராக எவ்வளோலாம் அநியாயம் பண்ணியிருக்காங்க இவங்கன்னு. இதெல்லாம் பண்ணிவிட்டு ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக நான் வந்து முஸ்லீம் பெண்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்தேன். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்க? ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் அதில் இல்லை, அதனால் அதை ஆக்டிவாக வந்து நடைமுறைப்படுத்தவே முடியாதுன்னு நம்பர் ஆஃப் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஹவ் கிவன் தர் ஒப்பீனியன். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்ல? யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவோம். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சீங்க? அதையும் டைம்ஸ் மேகசின் சொன்னது. 370 ஆர்டிகளை ரிவோக் பண்ண. அதுக்கு காரணம் ஒரே முஸ்லீம் சிஎம் வரக்கூடிய மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதனால தான் அதை பண்ணீங்க. 2ஆக பிரிச்சிங்க. அதுக்காக தான் அதை பிரிச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்தோம். ராமர் கோயிலுக்கு பாபர் மசூதி எடுத்து ராமர் கோயிலை கட்டினோம். சிஏவை நாங்கள் அமல்படுத்தணும். இதெல்லாம் வந்ததுனால ராஜகோபால் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? இதெல்லாம் பாஜகவுடைய சாதனைகள். ராஜகோபாலுக்கு என்ன நன்மை கிடைச்சதுனால? 370 ஆர்டிகல் சொன்னாங்க. ஒரு சொல்லு, இப்போ நீங்கள் காஷ்மீரில் போய் இடம் வாங்கலான்னு. பைத்தியக்காரா, நான் வாழ்கிற மண்ணில் எனக்கு ஒரு சென்ட்டுக்கு இடம் இல்லை.
காஷ்மீரில் போய் நான் என்ன இடம் வாங்க போகிறேன்? எனக்கு தேவையாது எனக்கு. அப்போது இதில் என்னென்னா முஸ்லீம்களை குறிவைத்து டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, டார்கெட் தெம் அண்ட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் தெம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங். டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, டார்கெட் தெம் அண்ட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் தெம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங். இது கோயபல்ஸ் ஹிட்லருக்கு சொல்லிக் கொடுத்தது, அதைத்தான் பின்பற்றுகிறார். டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, டார்கெட் தெம் அண்ட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் தெம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங். எனக்கு வயிற்று வலிக்குது, முஸ்லீம்கள் தான் காரணம். காங்கிரஸ் வந்து எங்களை ஏன் என்று கேட்கிறது, அதற்கு முஸ்லீம்கள் தான் காரணம். அமெரிக்காவில் மழை பெய்யவில்லை, முஸ்லீம்கள் தான் காரணம். மோடிக்கு கான்ஸ்டிபேஷன் ஆயிடுச்சு, அதற்கு முஸ்லீம்கள் தான் காரணம். அமித்ஷாவுக்கு தலையில் முடி வளரவில்லை, அதற்கு முஸ்லீம்கள் தான் காரணம். இப்படி டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, டார்கெட் தெம் அண்ட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் தெம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங். அதை மையப்படுத்தித்தான் கோயபல்ஸின் தத்துவத்தின்படி தன்னை இன்னொரு ஹிட்லராகவே தன்னை அறியாமல் வளர்ந்து விட்ட மோடியும் அவருடைய சகாக்களும் இஸ்லாமியர்களை மையப்படுத்தியே இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாறாக எங்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு கல்வியை கொடுங்கள், எங்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கொடுங்கள். அதை விடுத்து தெலுங்கானாவுக்கு போய் என்ன பேசுகிறீங்க, 4% முஸ்லீம் ரிசர்வேஷன் வந்து இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல், அதை எடுத்து நாங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு கொடுப்போம். அமித்ஷாவுடைய பேச்சு. இங்கே மோடி என்ன பேசுகிறார், காங்கிரஸ் உங்களுடைய எஸ்சிஎஸ்டிகளே உங்களுடைய ரிசர்வேஷனை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்பாவி மக்களுக்கு என்னங்க புரியும்? எஸ்சிஎஸ்டிஸ் வந்து முஸ்லீம்களும் எஸ்சிஎஸ்டிஸும் சரிசமமாக அல்லது கொஞ்சம் மேலே கீழே இருக்கிறாங்க, சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. ஆக மொத்தம் கீழே இருக்கிறது நாங்கள் 3 பேர் தான் கீழே இருக்கோம். எஸ்சிஎஸ்டி முஸ்லீம்ஸ் 3 பேர் கீழே இருக்கோம். எங்களுக்குள்ளேயே வந்து சண்டை மூட்டி விட்டால் என்ன நடக்கும்? நாங்களே படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறோம். எஸ்சிஎஸ்டிஸ் நாங்கள் பிரதமரே உங்கள் ரிசர்வேஷன் கொடுப்போம்னா நாங்கள் அதெல்லாம் நீங்கள் படித்து வரலாம்ல, அதெல்லாம் முஸ்லீம் பிடிங்கி கொடுக்குறேன்னு சொல்லுதுப்பா காங்கிரஸ். நம்பிடுவாங்க. அவன் ஒரு பொய்யை பேசக்கூடிய பிரதமரை பெற்றிருக்கிறோம். அப்போது எங்களை முன்னேற்ற வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும், எங்கள் தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஹஜ்ஜி சீட்லாம் வாங்கி தராதீங்க, வேணாம் எனக்கு அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு ஹஜ்ஜி சீட்டு தராதீங்க, ட்ரிபிள் தலாக்லாம் நீங்கள் தலையிடாதீங்க. நீங்கள் தலையிட்டு ஒரு மண்ணும் இங்கே மாறலை, பத்தாக்குறைக்கு இங்கே நீங்கள் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இதே மோடிக்கும் பிஜேபிக்கும் சொல்கிறேன். ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்ததுக்கு பதிலாக கோயத்திலலாம் இருக்கிற மாதிரி ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்டாலோ, கணவர் இறந்து விட்டாலோ, அல்லது விவாகரத்து தான் பெற்று விட்டாலோ, அந்த பெண்ணை பெற்று விட்டாலோ ஒரு கைம்பெண், அந்த கைம்பெண்ணுக்கு மாதம் சப்சிடி கொடுக்கும் குவைத் கவர்மெண்ட், கோட்டர்ஸ் கொடுக்கும் குவைத் கவர்மெண்ட். அவர் கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தாலே போதுமானது, அவங்கள தனியாக கோட்டர்ஸ் கொடுத்துருவாங்க குவைத் கவர்மெண்ட்டில். அது மாதிரி தான் கொடுங்க. முஸ்லீம் பெண்களில் வந்து தலாக் அதிகமாக இருக்குது, அதனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இதுதானே ஆக்கப்பூர்வமான திட்டம், இதை செய்யுங்க. நீங்கள் ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க? ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் வந்ததற்கு பின்னால் இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியிலே, கணவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை கூடியிருக்கிறது, ஒரு குழப்பம் உண்டாகி இருக்கிறது. என்ன குழப்பம் உண்டாகிருக்குன்னா இது என்னன்னே தெரியல. ட்ரிபிள் தலாக் என்பதே முதல்ல தவறு கிடையாது. ஒரே சபையில் 3 தலாக் சொல்வதைத்தான் தவறு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் சட்டமும் சொல்கிறது. ஆனால் பார்க்குறவனுக்கு, பாமரனுக்கு, ஒரு வழக்கறிஞராக இஸ்லாமிய சமுதாயத்தில் எவ்வளோ கால் சொல்கிறது தெரியுமா எனக்கு? இல்லைங்க அந்த தலாக் சொல்கிறாங்களே, நம்ம மார்க்கத்தை அதை பின்பற்றலாமா, அதை தலாக் 1 தலாக் 2 தலாக் 3 தலாக் ப்ராப்பர் இன்டர்வலில் கொடுக்கலாமா, இல்லை அதுவே சட்டவிரோதம் சொல்கிறாங்களே. இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா தலாக் சொல்கிறதே சட்டவிரோதம்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை சமுதாயத்தை உண்டாக்கிட்டு நான் ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக முஸ்லீம் பெண்களுக்கு நல்லதை பண்ணி கொடுத்தேன். நான் வந்து சவுதி அரசாங்கத்தில் பேசி ஹஜ்ஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தேன். வாட் நான்சென்ஸ் அண்ட் ஸ்டூபிடிட்டி இஸ் திஸ்? நீங்கள் செய்யணும்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க, எங்களுடைய பசியை போக்குங்க, எங்களுக்கு கல்வியை கொடுங்க, எங்களை வேலைவாய்ப்பில் உயர்த்துங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை முன்னேற்றுவதற்கு வழிகள் சொல்லி தந்தாரோ, அதே மாதிரி எங்களுக்கு வந்து உரிமைகள் பறிக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அதை நீங்கள் சொல்ல போகிறதில்லை, அதனால் நீங்கள் ஆட்சி விட்டு வெளியே போங்க. பாஜக கூட்டணி என்ன சொல்லுது அப்படின்னா 400 இடங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுது. போகிற எல்லா இடத்துலையுமே வந்து கிளைம் பண்ணுறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் 400 இடங்கள் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்தியா கூட்டணி அந்த மாதிரி ஏதாவது கிளைம் வச்சுருக்கா? நாங்கள் என்றைக்குமே யதார்த்தத்தின் மீது கட்டப்பட்டவர்கள், நாங்கள் உண்மையின் மீது கட்டப்பட்டவர்கள். நாங்கள் சொல்கிற கிளைம் வந்து 150 கூட உங்களுக்கு வராது அப்படிங்கிறது தான். நாங்கள் வந்து கூட்டணியாக, என்னுடைய கருத்து, நாங்கள் வந்து ஒரு 350 கிட்ட நெருங்குவோம். 300 to 350 ஷூராக. ஏன் அதை இந்தியா கூட்டணி தலைவர்கள் முன்வைக்க மாட்டாங்க? அது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு கூட்டணியாக வந்து நாங்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள் வந்து இல்லை, அது மக்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை ஏற்படுத்தாதா? இல்லை, இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது யாருக்கு தேவை அப்படின்னா, நிறைகுடம் ததும்பாது, குறைகுடம் தான் கூத்தாடும். இது யாருக்கு தேவைன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. பயத்தில் உளறுபவனுக்கும் பதட்டத்தில் பிதற்றுபவனுக்கும் தான் இதெல்லாம் தேவை. நாங்கள் ரொம்ப நேர்த்தியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் குற்றத்திலிருந்து தப்பித்து பாஜகவில் சேர்ந்து விடலாம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் சுழுக்கெடுப்போம் என்று சொல்லக்கூடிய தெம்பு எங்களுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு இல்லையே அந்த தெம்பு? உங்களுக்கு மீனிங் பிஜேபிக்கு இல்லையே. மீண்டும் அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் தூசி தட்டி எடுக்கப்படும்னா அங்கே பாருங்கள் எங்கள் கான்ஃபிடென்ஸை. உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்பதில் நாங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறோமே, அதுதான் எங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலு. இப்படி ஒரு செய்தி சொல்ல முடியுமா? நான் கூட பவன் கேரா சொன்னார்,
இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்னு சொல்லி இத்தோடு முடிஞ்சிருச்சு உங்களுது. பாஜகவுக்கு சாதகமாக சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டதுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தக்க பாடம் வந்து ஆட்சி அமைத்தவுடன் கட்டுத்தரப்படும் என்று சொல்வது தான் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலாக பார்க்கணும். நம்பர் மேலே கான்ஃபிடன்ஸ் நம்ம எதுக்கு தேவையில்லை. 400 ஆப்கி முதல்ல அது பொய் இல்லை. முதல்ல 400 இப்போ அதாவதுங்க ராஜஸ்தான், பஞ்சாப், மகாராஷ்டிரா, சொல்லப்போனால் கர்நாடகா, டெல்லி, இந்த மாநிலங்கள் எல்லாமே ஹிந்தி ஹாட்லேண்ட் உட்பட இந்த மாநிலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 98 to 99% சீட்டுகளை அள்ளியது பாஜக கடந்த தேர்தலில். மொத்தமாக எவ்வளோ வந்தாங்க அவங்க தனியாக? 303. இப்போ திரும்ப 400 வரணும்னா ரேவந்த் ரெட்டி சொல்கிற மாதிரி பாகிஸ்தானில் தான் எம்பியை கூப்பிட்டு வரணும். அவங்க வாதத்துக்கே நான் வர்றேன். முட்டாள்தனமான ரிடிகுலஸ் கிளைமுங்க அது. அதை போய் நம்ம ஏன் விவாதிக்கணுங்கிற அது ஒரு ரிடிகுலஸ் கிளைம். அது ஒரு கேலிக்குரிய நகைப்பிற்குரிய ஒரு கிளைம். அது உண்மையிலேயே அது நடக்குமா அப்படின்னா இதுக்கு மேலே அது நடக்கணும்னா அகலக்கால் இல்லை. இப்போ பாகிஸ்தானில் தான் எம்பியை கூட்டு வரணும். இனிமேல் அவர் ரேவந்த் ரெட்டி சொல்கிற மாதிரி இனிமேல் பாகிஸ்தான்லேருந்து 4 எம்பியை கூட்டு வந்து வச்சுக்கிட்டா தான் அவங்களால 400 எடுக்க முடியும். ஸோ நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம். 150 தாண்ட மாட்டாங்க. 150 தாண்டுவது இது நாங்கள் அழகாக சொல்கிறோம். நீ என்ன வாங்குவோன்னு நான் சொல்கிறேன் கேள். நான் வாங்குறத பற்றி நீ பேசவே வேண்டாம். நீ என்ன வாங்குவோன்னு நான் சொல்கிறேன் பாரு. 150 தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். நான் 180ன்னு கணக்கு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ 150 அவர்களுக்கு அதிகம் தான்னாரு. இதுதான் கல யதார்த்தம். காரணம், பஞ்சாபிலே துரத்தி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஹரியானாவிலே துரத்தி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாக்கு சேகரிக்க கூட அவர்களால் முடியவில்லை. டெல்லியிலே 7க்கு 7 இடத்திலும் தோற்பார்கள். பாருங்கள், 7க்கு 7 இடத்துல வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். கர்நாடகாவிலே கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா என்று ஒரு காலத்தில் பிதற்றி கொண்டிருந்தார்கள். இப்போது கடந்த முறை புல்வாமா தாக்குதல் நடந்தது. எனக்கு கர்நாடகாவில் ஐ ஹேவ் டைட் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஐ ஹேவ் ரூட்ஸ் தேர். அந்த சோல்ஜர்ஸோடைய நினைவிடங்கள்லாம் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தி அந்த புல்வாமாவை பேஸ் பண்ணி விட்டு அள்ளிட்டாங்க. 26 சீட்டு நினைக்கிறேன், 28 25 26 பெற்றிருந்தார்கள். இந்த முறை அவர்கள் 10 பெற்றால் கூட பெரிய சாதனை. 10 அவர்களுக்கு பெரிய சாதனை. இந்த முறை இந்தியா கூட்டணி மிக உறுதியாக 16 சீட்டுகளுக்கு மேல் அங்கே வந்து வெற்றி பெறும். 18 சீட்டுகளுக்கு மேலாக அங்கே நிச்சயமாக வெற்றி பெறும். கேரளாவெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே ஒன்று இருந்தாலும் இனிமேல் அது ஒன்றுமே எடுபடாது. தமிழ்நாட்டில் 0. உங்களால் ஒத்த சீட்டை உங்களால் வெல்ல முடியாது. தெலுங்கானாவில் கடந்த முறை 4 1 இருந்தது தெலுங்கானாவில். இந்த முறை அதுவும் கிடையாது. நாங்கள் அங்கே இப்போ ஆட்சிக்கே வந்துட்டோம் தெலுங்கானாவில். ஆந்திராவில் மட்டும் யதார்த்தத்தை பேசினால் தெலுங்கு தேசம் கட்சி இருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரானவர், அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ளவர், அவரோட கூட்டணி போயிருக்கிறதுனால என்ன நிலவரம்னு சவுத் இந்தியா சைடில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கும்போது 400ங்கிறது கேலி பேச்சு இல்லையா? ஸோ இந்த எல்லா கணக்கீடும் சரியாக இருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து அந்த மகா விகாஸ் அகாடி மகாராஷ்டிராவில் மட்டுமே நான் இப்போ போயிட்டு வந்தேன். தலைவர் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரை பீவண்டிக்கு தாண்டி நிறைவு விழா நடந்தபோது அங்கே தான் இருந்தேன். மக்கள் சரத்பவார் கட்சிக்காரங்களும் சிவசேனா கட்சிக்காரங்களும் அவ்வளவு எழுச்சியாக அதை வந்து கலந்துக்கிறாங்க. அதை வந்து காங்கிரஸின் ஆதரவு என்பதை விட பாஜக இருக்கக்கூடிய காண்டு என்று சொல்லலாம். ஏன்னா பட்ட பகலில் கட்சி ஓனர்கிட்ட இந்த கட்சியை பிடுங்கி 2வது ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க. கட்சியை வந்து அஜித் பவார்கிட்ட கொடுத்துட்டாங்க, சின்னத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. பால் தாக்கரே புள்ள உத்தவ் தாக்கரே அவர்கிட்ட இந்த சின்னத்தை பிடுங்கி அந்த வில்லம்பு சின்னத்தை பிடுங்கி எவனோ ஒருத்தர் ஏக்நாத் சின்னேன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து அந்த மிஷால் டார்ச் மாதிரி அந்த இது விளக்கு இது ஜோதி அதை கொடுத்துட்டாங்க. வீரியாக இருக்கானுங்க அவனுங்க. இந்த மாதிரி மகாராஷ்டிராவில் விடுற அடியை மட்டும் பாருங்கள் நீங்கள். ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். மணிப்பூர்லாம் அவங்கள நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்லாம் சொல்லவா வேணும்? லடாக்கில் நிற்கவே இல்லை. லடாக்கில் இருக்கிற சிட்டிங் எம்பியை வந்து கொலவலன்னு ஆகிட்டான் இப்போது. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸு, காஷ்மீர், யூபி, இப்போ ராஜ்புட்டுடைய பிரச்சனைகள் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. யூபி, குஜராத்தில் கூட அது பரவி இருக்குது. ஸோ லெட்டஸ் சி, அவன் வந்து உறுதிமொழி ஏற்றுட்டான். 2013 முசஃபர் நகரில் நாங்கள் தான் உங்களை தூக்கிட்டு வந்தோம், மகனை நாங்களே உங்களை அடித்து சாவடிக்கிறேன்டான்றான் அவன். 2013 நாங்கள் நீ ஜாட்டுக்கு நீ பேசுறியா, நாங்கள் ராஜ்புட் நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கிறான். பார்ப்போம், லெட்டஸ் வெயிட் அண்ட் சி. ஹிந்தி ஹார்ட்லேண்டு எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய யூபி, எம்பி, அங்கேயே இவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கிறது எனும் பொழுது சவுத் இந்தியாவில் இந்த பக்கம் வரவே முடியாது. ஆப்கி பாரு 150 பாரே உங்களுக்கு கஷ்டம்தான். இந்த முறை 150 தாண்டதே உங்களுக்கு கஷ்டம். காங்கிரஸ் வலுவான முறையிலே வெற்றி பெறும், வலுவான முறையில் ஆட்சி அமைக்கும், வலுவான முறையில் மீண்டும் ஒரு தேசத்தை கட்டமைக்கும், வலுவான தலைவர், வலுவான பிரதமராக மாறுவார். அதில் மாற்று கருத்தில்லை. இறுதியாக ஒரு கேள்வி. இந்தியாவில் எத்தனையோ நட்சத்திர தொகுதி இருந்தாலும் ஒரு நட்சத்திர தொகுதி வந்து ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கப்படுது, வயநாடு தொகுதி. தேசிய அளவில் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி இப்போது ராகுல் காந்திக்கு எதிராக நிற்குது. ஸோ ராகுல் காந்திக்கு அங்கே சேலஞ்ச் எப்படி இருக்குது, வெற்றிக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, கள நிலவரம் என்ன சொல்லுது? கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி நிற்க மட்டும் இல்லை, நிறைய விமர்சனங்களையும் வைத்திருக்கிறது. அதுக்கு பினராயி விஜயன் சொல்லிட்டாரு, இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிற வார்த்தை போர் தான் சொல்லி முடிச்சிட்டார். இதெல்லாம் எங்களுடைய வார்த்தை போர்.
இதை நாங்கள் ஏன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் இதை விட்டா 2வது இடத்துக்கு நீ வர துடிப்ப, அதனால் நாங்களே அடிச்சுக்கிறோன்ட்டார். ஜெயிக்க போகிறது தலைவர் ராகுல் காந்தி. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தொகுதி எப்படி ராகுல் காந்திக்கு வந்ததுன்னு. நீங்கள் இங்கே வந்தாலே போச்சு நின்ட்டாங்க. முஸ்லீம் லீக் வந்து நாங்கள் எங்கள் தொகுதியை தர்றோம், அது முஸ்லீம் லீக்குடைய ஸ்ட்ராங் ஹோல்டு தொகுதி, அதை கொடுக்குறோம். கடந்த முறை ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டானுங்க. என்னென்னா முஸ்லீம் லீக்குடைய கொடி முழுக்க வச்சு ரோட் ஷோ பண்ணி அவரை வர வச்சதுனால இந்த வாட்டி அதெல்லாம் கூட வேணாங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அது மாதிரி முஸ்லீம் லீக் கொடியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, அந்தளவுக்கு இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து, பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய தொகுதி அது. இஸ்லாமியர்கள் குறிப்பாக முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து வரவழைத்த தொகுதி. இந்த தொகுதியில் தலைவர் ராகுல் காந்தியுடைய வெற்றி வாய்ப்பை பற்றி விவாதிப்பதே தவறானது, முற்றிலும் தவறானது. மற்றபடி கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்கன்னா ஜனநாயக நாட்டில் யாரும் நிற்பது அவரவர் உரிமை என்று பேசுவோமே தவிர, சூரத் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி வாபஸ் வாங்க வச்சு அன்னபோஸ்ட்டாக அறிவிக்கிற ஆட்கள் நாங்கள் இல்லை. வி ஆக்சுவலி இன்வைட் அண்ட் வி ஆல்வேஸ் வெல்கம் லெவல் பிளே கிரவுண்ட்ஸ். ஒரு ஃபேர் பிளே இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள். அந்த ஃபேர் பிளேயில் கம்யூனிஸ்ட்டும் நிற்கட்டும், யாரும் நிற்கட்டும். ஏன் பஞ்சாபில் கூட தான் நாங்கள் ஆம் ஆத்மியோட கூட்டணியில் இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியை வெளியே அனுப்புன மாதிரி வயநாட்டில் வந்து வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்கிறாங்களே. நல்லாயிருக்கு ஜோக்கு. உத்தரப்பிரதேசத்தும் வெளியாக இருக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் மதவாதத்தின் கிடங்காக மாறி இருக்குது. உத்தரப்பிரதேசம் அரசாட்சியாக நடக்குது. சட்டமன்றத்தில் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடுவேன். நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, மரியாதைக்குரிய முதல்வர் தளபதியார் இருக்காங்களே, சட்டமன்றத்தில் வந்து இந்த ரவுடிங்கெல்லாம் மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மண்ணோட மண்ணாக்கிடுவேன் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினா ஒரு மீடியா பேசினா நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? அப்படியே அவர் பேசினார்னா, ஒரு சிஎம் பேசினா அதை ஏற்றுக்குவீங்களா? சட்டமன்றத்தில் இந்த ரவுடிங்கெல்லாம் மண்ணோட மண்ணாக்கிடுவேன் அப்படின்னு பேசினா ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் எவ்வளோ அவருக்கு ஒரு பேச்சுக்கு நீங்கள் அவருக்கு ஆதரவான நபராகவே இருந்தால் கூட உங்களுடைய நடுநிலையத்துமே அந்த பேச்சை ஏற்றுக்காது. ஏன்னா அதுக்குன்னு சட்டம் இருக்குது. நீங்கள் என்னங்க இங்கே சவால் விட்றீங்க? சவால் விட்றாரு யோகி. சவால் விட்டதோட 3 இஸ்லாமிய தலைவர்களை, முன்னாள் எம்பி எம்எல்ஏக்களை சுட்டு தட்டுறாரு ஜம்முன்னு. அந்த ஸ்டேட்டில் உள்ள பேச்செல்லாம் இங்கே வந்து பேச முடியுமா? அந்த ஸ்டேட்டில் அது நடக்குதுன்னா தனக்கு என்ன நடக்குதுன்னே புரியாத போதை மயக்கத்தில் இருக்கிறான். இவன் தெளியும் போது அந்த ஸ்டேட்டு சர்வநாசமாகி குப்பையாகும். ஆல்ரெடி பாதி குப்பை ஆயிடுச்சு. மிச்ச குப்பை ஆனால் தான் இவனுக்கு புரியும். இவங்கெல்லாம் வந்து கேரளாவை பேசுகிறது வந்து நியாயம் இல்லாதது. கேரளாவில் காங்கிரஸை எதிர்த்து நின்றாலும் கம்யூனிஸ்ட் தெளிவாக இருக்குது. என்னென்னு, நாங்கள் 2 பேர் ஒருத்தர் எதிர்த்து நின்றுக்கிறதே ராஸ்கல் நீ வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அந்த தெளிவு எங்களிடத்தில் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாது. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம்.